ஜெயம் ரவி சார் வந்து பயங்கர வருத்தமாக இருந்தார்ன்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இதை தொடர்ந்து அவருடைய டிவோர்ஸ் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பிரச்சனைகள் எப்படி இருக்குது? ஜெயம் ரவியுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாது. ஸோ இது சம்மந்தமாக பசங்களை பார்க்கும்போது பசங்க பார்க்க விடணும்னு சொல்லி ஒரு சின்ன லாக் பண்ணுறாங்க, பவுன்சரை வைக்கிறேன்றாங்க. ஸோ கெனிஷா ஒரு பக்கம் வரும் பார்த்தா அவங்கள டார்ச்சரு நிறைய வரும்போது இப்போ கெனிஷாவும் ஜெயம் ரவி விட்டு போயிட்டாங்க. அவளை தான் இப்போ அனாதையாக நிற்கிறார். மாலையெல்லாம் சபரி மாலை போட்டு கொஞ்சம் சாஃப்ட் கறந்த மாதிரி அந்த பேட்டிக்கு வருத்தமும் சொன்னார். அந்த பேட்டி எது கொடுத்தேன், பசங்க பார்க்கணுங்கிறது தான் கொடுத்தேன்னு சொன்னார். அதனால் ஒரு அப்பாவை வில்லனை மாற்றிட்டான் அப்படி பசங்க மத்தியில். கண்டிப்பாக நீங்கள் அம்மாவும் அவங்களுடைய பாட்டியும் சொல்கிறதை கேட்டு பசங்க மைண்டில் ஜெயம் குடும்பக்காரன், அவன் வில்லன், அவன் சுற்றி முத்தியில் கடன் லாரியார், பல கோடிகளில் கடனாக வச்சுருக்காரு. ஸோ அந்த இடத்துல வீடியோ ஒன்று விடுறாரு, பசங்களை பார்க்க முடியல. பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து 25 lakh கட்டுறாரு, மாற்ற மருந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. எல்லா சுற்றிலும் பிடிக்கிட்டீங்க, படம் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கே போகிறார். அப்போ அவர் ஒரு சிறை கைதி மாதிரி உள்ள லாக் ஆகியிருக்காருங்கிற விஷயம் ஜெயம் ரவிக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ இது எல்லாமே சுஜாதா, மாமியார் சுஜாதா அவர்களும் மார்த்தி அவர்களும் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து அந்த அளவுக்கு பண்ணிட்டு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. அவன் பணம் பூரா உங்ககிட்ட தான் இருக்குது, ஏடிஎம் கார்டுலேருந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ ஜெயம் ரவி நடுத்தருவு வந்தது காரணமே அவங்க மனைவியும் அவங்க அம்மாவும் தான் அப்படிங்கிற தகவல் தானே. இப்போ ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷனா இருக்காரு. வெங்கடேஷ்னா வணக்கம். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி, மகிழ்ச்சி பிரவீன். சமீபத்தில் ஒரு நியூஸ்னா ஜெயம் ரவி சார் வந்து பயங்கர வருத்தமாக இருந்தார்ன்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். சபரிமலைக்கெல்லாம் போயிட்டு வந்தார். இப்போ நான் பழையபடி இல்லை, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கேன் அப்படின்றத பேசியிருந்தார். இதை தொடர்ந்து அவருடைய டிவோர்ஸ் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எப்படி இருக்குது, இப்போ கோர்ட் என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கலாம். என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா அவருடைய வாழ்க்கை இப்போ எப்படின்னா இருக்குது? அதுக்கு முன்னாடி கோர்ட்டு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்குள்ள போகலான்னு நினைக்கிறேன். நான் ஜெயம் ரவியுடைய ஃபாதர் நல்ல ரிச் ஃபுல்லாக தானே வச்சுக்கல, எடிட்டர், நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பேக்ரவுண்டர் இருந்தவர் தான் ஜெயம் ரவி. அண்ணா ஒரு டைரக்டர் ஆகணும், தம்பி ஒரு ஹீரோ ஆகணும்னு சொல்லி அவங்க அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குனார். ஜெயம் அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகம் பண்ணார். இங்கே தெலுங்கில் ஒரு சூப்பர் ஹிட் படத்தை அறிமுகம் பண்ணால் இங்கே சிலஜிபிலி படம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக வர்றார். சாக்லேட் பாயா, ஒரு கமலஹாசன், ஒரு பிரசாந்த், ஒரு அஜித், அந்த லிஸ்ட்டில் ஒரு சாக்லேட் பாயா உள்ளே வர்றாரு. படங்கள் பண்ணுறது எல்லாமே ஹிட் படம். ஒரு நல்ல ஒரு ஜெனிவன் கேரக்டராக, ஒரு நல்ல ஒரு நமக்கு இண்டஸ்ட்ரி கிடைச்ச ஒரு ஜெனிவன் ஹீரோ ஜெயம் ரவி அப்படிங்கிறது எல்லா ஹீரோயின்ஸுமே சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் அவர். ரொம்ப சாஃப்ட் கார்னர், ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பார். அப்படி ஒரு கேரக்டர் தொடர்ந்து படங்கள் நிறையா பண்ணுறாங்க. 2003 தான் இன்ட்ரோ ஆகுறாரு. அப்புறம் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் பண்ணுறாங்க, சூப்பர் ஹிட். அது தொடர்ந்து படம் பண்ணுறாங்க. சந்தோஷ் சுப்ரமணியம், நிறையா படங்கள் உங்களுக்கு எல்லாமே தெலுங்கு ரீமேக் சில படங்கள் பண்ணாங்க. எல்லாமே அண்ணா ராஜா போட்டார், துலாக்கெல்லாம் பண்ணாங்க. ராஜா அவர்கள் இயக்கின தனி படமே பார்த்தா தனி ஒருவன் படம் தான் நினைக்கிறேன், தனி கதைன்னு சொல்ல படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டார். ஸோ தன்னுடைய கேரியரை அப்படி உச்சத்தை கொண்டு போகிறார். அதுக்கெல்லாம் ஒரு சின்ன லவ் எல்லாருக்குமே வர மாதிரி அவருக்கும் உள்ளே வருது. ஆர்த்தியை லவ் பண்ணுறாங்க. அதற்கு நிறைய கூட ஆக்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது யாருங்கிறது தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. கண்டிப்பாக 2009 மேரேஜ் பண்ணாங்க. அழகாக 2 பசங்க பிறகுறாங்க. லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா பிஸியாக போகிறாரு. நிறைய படங்கள் வருது, நிறைய ஹிட் படம் கொடுக்குறாரு. லட்சத்துலேருந்து அப்படியே கோடிகளில் மாறுது. மறுநாள் எல்லாமே ஒரு ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது குடும்பத்துக்கு தானே, ஒய்ஃபுக்கு, பசங்களுக்கு தானே. இன்ன வரைக்குமே எல்லா ஃபேமிலியும் அதானே ரன் ஆகிட்டு இருக்கேன். கரெக்ட். இவ்வளோ பாக்கெட்டுக்கு ஆண் வந்து நெஞ்சிலே சுமப்பாங்கிறது அதுதான். ஒரு பெண் வந்து குழந்தையில வயிற்றில் சுமந்தா, ஆனால் வாழ்க்கையும் பூரா ஆண் வந்து நெஞ்சில் தோல்லையும் சுமப்பான். இதுதான் நேச்சுரல். ஸோ தனக்கு வேண்டியது மட்டும் ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு செலவு பண்ணி மீதியை பூரா வீட்டில் கொடுத்துட்டு போகிறாரு. விக்ரம் கூட இதில் சொல்லும்போது, ரவி நீ படம்லாம் ஹிட் ஆகிடுது, ஒரு ட்ரீட்டை கொடுறான்னு கேட்கும்போது கூட காசு இல்லை, என்ன பண்ணுறது, காசு இல்லை, ஐயோ இவ்வளோ பணம் சம்பாதிச்சுட்டு காசு எல்லாம் வீட்டில் கொடுத்துட்டேன். அப்போது விக்ரம் நடிகர் விக்ரம் கேட்டது கூட இவ்வளோ ட்ரீட் வைக்க முடியல. ஆர்த்திகிட்ட தான் பண்ணது கேட்டு வந்து வைக்கணும். ஸோ அப்படியே ஒரு ஆர்த்தி மேலே ஒரு நல்ல ஒரு அஃபெக்ஷன் வச்சுருக்காங்க. நல்ல ஃபேமிலி போகுது. இங்கே தான் தேவையில்லாமல் ஒரு சிக்கல் ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது. சந்தேகங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் வந்ததுனால தான் இங்கே ஒரு பிளாஸ்ட் ஆகுது. பட் ஒரு ஹீரோ வெளிநாட்டுக்கு போவார், இங்கே வருவார், தங்குவார், ஷூட்டிங் போவார், நைட் லேட்டில் வருவார், சுற்றிட்டு வருவாங்க. இதெல்லாம் ஓகே, இது தெரியும். கண்டிப்பாக ஆர்த்தி அவர்களுக்கு தெரியாது கிடையாது. ஸோ ஆர்த்தி வந்து சாதாரண ஃபேமிலி கிடையாது. அவங்க அம்மாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான், பெரிய ப்ரொடியூசர் தான், டிவி சீரியல் பண்ணுறாங்க, நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது சுஜாதா விஜயகுமார் அவர்களுக்கு. அவங்க வந்து மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க. பட் ஆக்டிங் இதெல்லாம் படிச்சுட்டு வரும்போது ஆக்டிங் இல்லாமல் ப்ரொடியூசராக மாறுறாங்க கல்யாணம் பண்ணது பிறகு. ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, நல்லா வசதியானவர்கள். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா ஜெயம் ரவி சம்பாதிக்கிற பணம் பூராவுமே வந்து
ஆர்த்தியுடைய. ஸோ அவருடைய இந்த கஸ்டடியில் போகுது. பட் நிறைய ஒரு பெரிய பங்களா வாங்கி கொடுத்தாரு, வசதி நிறைய க்ரியேட் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இவருக்குன்னு எதுவும் இல்லாமல் போகுது. ஏன்னா இது ஜெயம் ரவியே சொன்னது, எனக்கு காசுனா கூட பேங்க் ஏடிஎம் கூட அவங்க தான் வச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ ஜெயம் ரவிக்கு படங்கள் நிறைய வருது. அவரை மீட் பண்ண முடியாத வந்து இயக்குநர்கள் தயாரிப்பாளர்லாம் சுஜாதா அவர்களை மீட் பண்ணுற சூழ்நிலைக்கு மாறுது. இங்கே ரவியுடைய அப்பா மோகன் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் எடிட்டுங்கிறது தெரியும், கண்டிப்பாக அண்ணன் எவ்வளோ பெரிய டைரக்டர் தெரியும். அவருடைய பார்வைக்கே போகாமல் இவங்களுடைய பார்வைக்கு வருது. அப்போது ஜெயம் ரவியினுடைய படத்தை கதையை கேட்டு இந்த தயாரிப்பாளர் இந்த டைரக்டர் வந்து அக்செப்ட் பண்ணுறது சுஜாதா விஜயகுமாராக மாறுறாங்க, மாமியாரை மாறுறாங்க. ஏன்னா ரவி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இன்னொரு அம்மா அவர்கள் சுஜாதாவை அம்மா ஸ்தானத்தில் வச்சு தான் பார்த்தார் அதை. ஸோ அப்போ அந்த ஒரு பாண்டிங் போகுது. அம்மா தான் நான் கேட்கட்டும் பரவாயில்ல பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பூராமே பார்த்தா அவர்கள் சொந்த படம் தயாரிப்பதற்காக ஜெயம் ரவி மற்ற படங்களை பூரா அவாய்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை தள்ளப்படுறாரு. இது ஜெயம் ரவி தெரியல. நல்ல கதை உள்ள கதை இல்லைன்னு சொல்லிடுறது, சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக சொன்னாங்க, இவ்வளோ சம்பளம்லாம் அவங்க மார்க்கெட் போய்ட்டு இப்படி வளரும்போது நம்பி ஜெயம் ரவியும் போகிறாங்க. படங்கள் நிறையா மைனஸ் ஆகுது, ஃப்ளாப் ஆகிட்டே இருக்குது. ஸோ படங்கள் தொடர்ந்து தோல்வி வேறு சந்திக்கிறாங்க. நிறைய சில்லுஜிப்லி 100 days கொடுத்த படம் ஒரு ஹீரோ தொடர் தோல்வியில் கொடுக்குறாரு. ஏன்னா கதையை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த கதையை நல்லா இருக்குன்றாங்க, சம்பளத்தை ஏற்றிடுறது. அப்படி இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணுறது. ரெண்டாவது அவங்க பேனரில் வந்து ஜெயம் வச்சு படம் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணுறாங்க. 4 படம் வரைக்குமே பண்ணியிருக்காங்க. பூமி பண்ணியிருக்காங்க, சைரன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அடங்காம்பூர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 படங்கள் மேலே பண்ணுறாங்க. 4 படமே கிட்டத்தட்ட வந்து ஃப்ளாப் படங்களாக மாறுது. அடங்காம்பூர் மட்டும் கொஞ்சம் ஹிட் ஆகிட்டு ஓரளவு போகுது. ஸோ சம்பளம்ங்கிறது ஜெயம் ரவிக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ இப்போ 10 கோடி ரூபா வெளில வாங்கினா 10 கோடி நீங்கள் தரணும்ல, கண்டிப்பாக இல்லையா? அந்த படமும் தர்றது கிடையாது. பட்ஜெட்டில் ஏற்றி அதையும் வச்சுக்கிறேன். இதுவும் ரவினால கேட்க முடியல. இவர் மெடிசன் செலவுக்குலாம் மாத்திரை வாங்கி தர்றது சரி, இவர் வாங்கி கொடுத்துட்ருக்காரு மாதம் அவங்க அம்மா மாமியார் அவங்களுக்கு. அதை வேற சொல்கிறார் அவரே. ஸ்கூல் பசங்களோட படிப்புக்கு 25 lakhs இப்போ வந்து ஃபீஸ் கட்டின விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க ஃபாரின் டூர்லாம் போகிறாங்க, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது விட்டு ஃபாரின் டூர் போகிறாங்க. அப்போ இந்த சிக்கல் வருது. இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. ஜெயமூருடைய மற்ற படங்கள் அதான் லாஸ் ஆகுது. இவங்க படம் மட்டுமே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த படங்களும் தோல்வியை சந்திக்குது, வெளிப்படங்கள் வரமாட்டேங்குது. அப்போ தான் அந்த கேப் விட்டாலும் ஹீரோ அடுத்த ஹீரோ உள்ளே வந்துடுவான், கண்டிப்பாக வேறு வழி இல்லை. ஸோ வில்லனா பண்ணுறேன்னு சொல்லி பராஷ்கித்தை வில்லனா பண்ணுறாரு. ஸோ இதனால ரொம்ப ப்ராப்ளம் வருது. இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார், அங்கே தான் சிக்கல் உருவாது. இப்போ நீ எங்கே இருந்த 2 மணிக்கு எங்கே இருந்த ஷூட்டிங் ஒன்று அவர்கள் கேள்வி கேட்டால் பிரச்சனை அங்கே தான் உருவாது. ஸோ நம்பிக்கை தன்மை இல்லாமல் போகும்போது பிரச்சனை ஆர்த்தி அவர்கள்ட்ட வந்து நீ கேள்வி கேட்கும்போது அவர் வந்து நான் இங்கே தானே இருந்தேன், நீ ஏன் வீடியோவில் காமிச்சு, பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. பணம் கிடையாது, எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இவர் அதுக்கப்புறம் தான் என்னடா இப்படி வருது இப்படிங்கும்போது தான் அப்போ அவர் ஒரு சிறை கைதி மாதிரி உள்ள லாக் ஆகியிருக்காருங்கிற விஷயம் ஜெயம் ரவிக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அப்போ இது எல்லாமே சுஜாதா மாமியார் சுஜாதா அவர்களும் ஆர்த்தி அவர்களும் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன அளவுக்கு பண்ணிட்டாங்க. பசங்க கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாங்க. டிக்டிக்கில் அந்த மூத்த பையன் பண்ணியிருப்பான். ஆமாம், இப்போ பசங்க வளர்ந்துட்டாங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், அழகாக இருப்பாது. அது அம்மா வந்து ஆர்த்தி சாயலில் இருப்பாங்க, ஒரு பக்கம் ஒரு பையன் ஜெயம் ரவி சாயலில் இருப்பாங்க. 2 பசங்க அவ்வளோ க்யூட் அழகு. ஸோ அப்போ இது மாறும்போது அவருடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுது. கையில் பணம் இல்லை, ஒரு சூழ்நிலைக்கு மேலே வருது, அங்கே பிரச்சனை வெடிக்குது. ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போகலான்னு போகிறாங்க. வீட்டை விட்டு வெளில வர்றாரு. இப்போ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. இது வரைக்குமே டைவர்ஸ் கொடுக்கப்படலை, கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்படியாவது ஒன்று சேர்ந்துருவீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கோர்ட்டு இது வரைக்கும் டைவர்ஸ் கொடுக்காம வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா உடனே கோர்ட்டு தராது. டைவர்ஸ் தானே ஏதோ கோபத்தில் முன்னெடுக்கிற அந்த பிரச்சனையாக இருக்கும், டைம் கொடுப்போம், 1 year 2 years டைம் கொடுப்போம்னு சொல்லுவோம். 2 வருஷம் ஆக போகுது வேறு. புரியுது. இந்த நேரத்தை வீட்டு வெளில வரும்போது எங்கே போகிறதுனே தெரியாமல் இருக்கும்போது தான் இங்கே இருக்கிற இன்னொரு தமிழ் நடிகர் ஒருத்தர் வந்து அவரை ஜெயம் ரவி கூப்பிட்டு போய் கோவா கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே தங்குறாங்க. அங்கே தான் அந்த கெனிஷாவோட அறிமுகம் கிடைக்குது. அந்த ஹீரோ தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் கெனிஷாவை. இவருடைய ஃப்ரெண்டு, இவங்க தோழி, இவங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவர் ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே அப்பா அம்மாவை இழந்துட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து தனியாக கோவாவில் இருக்காங்க. அவங்க பாப் சிங்கர், அவங்க நிறைய ஹோட்டலில் சிங்கிங் பண்ணுறது, செய்கிறது, ஹீலிங் தெரப்பி பண்ணுறது, இந்த விஷயம் இருக்கும்போது அப்போ 2 உள்ளங்கள் பாதிக்கப்பட்டது. புது புது அர்த்தங்கள் கேபாலச்சந்தி தான் பண்ணியிருப்பார். ரகுமான் கேரக்டர், கீதான்ற ஒரு ஆர்டிஸ்ட் கேரக்டர். கீதா டார்ச்சர் பண்ணும்போது ரகுமான் விட்டு ஓடி போயிடுவார். ஓடி போய் சித்தாராவை மீட் பண்ணுவார். இதுதான் கதைக்கலாம், புது புது அர்த்தங்கள் படம் வரும். அதுதான் ஜெயம் ரவி வாழ்க்கையிலே நடந்துச்சு உங்களுக்கு கதை. ஸோ இப்போது இவர் இந்த கோவாவுக்கு போகிறார். அங்கே ஒரு நட்பு வருது. அதில் தான் நீங்கள் இடையில ஐசர் கணேஷ் பொண்ணுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்தது. வெளிப்படையாக உடைச்சார். இனிமேல் என்ன இருக்குது வாழ்க்கையில், இதுதான். அப்போது என்னன்றதான் வெளி உலகத்துக்கு தெரிய வரும். அப்போ 4 செவத்துக்குள்ளே பண்ண வேண்டிய விஷயத்தை நீங்கள் தெருவு கொடுத்துட்டீங்க. ஜெயமரனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குரியாது. ஸோ இது சம்மந்தமாக பசங்களை பார்க்கும்போது பசங்க பார்க்க விடணும்னு சொல்லி ஒரு சின்ன லாக் பண்ணுறாங்க, பவுன்சரை வைக்கிறேன்றாங்க. ஸோ கெனிஷா ஒரு பக்கம் வரும்போது பார்த்தா அவங்கள டார்ச்சரு நிறைய வரும்போது இப்போ கெனிஷாவும் ஜெயம் ரவி விட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ அனாதையாக நிற்கிறார் ஜெயம் ரவி.
அது வந்து வீடியோ ஒன்று விட்டார் கடைசியாக, ரொம்ப ஆதங்கத்தோட கோவமாக வெளி பேசின ஒரு வீடியோ நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்படி ஒரு கோவப்பட்ட ஜெயம் ரவி நான் பார்த்ததே இல்லை. யாருமே அவ்வளோ சாஃப்டாங்க, சத்தமோடு பேச மாட்டார், திட்ட மாட்டார். இப்போ அந்தளவு பேசுனா வலி எவ்வளோ இருந்திருக்கும். எல்லா கடனாளியான நிற்கிறேன், இதில் சொந்த பேனர் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு 2-3 படங்கள் பண்ண போய் அதில் பல கோடி உள்ளே இறக்கிட்டார். இப்போ சுற்றி முற்றியில் கடனில் அறியார், பல கோடிகளில் கடனாக அடிச்சிட்ருக்காரு. இந்த நேரத்தில் போய் கனிஷா விட்டு போயிட்டாங்க. ரைட்டு, ஜெயம் ரவி படம் எடுக்கிறேன்னு வந்து கடனை வாங்கி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த இடத்துல வீடியோ ஒன்று விடுறாரு, பசங்களை பார்க்க முடியல, பசங்களை ஸ்கூல் ஃபீஸ் வந்து 25 லேக் கட்டுறாரு, மாற்ற மருந்து வாங்கி கொடுத்தேன்றாரு, எல்லா சொத்தையும் பிடிங்கிட்டீங்க, படம் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கே போகிறார். அப்போ தான் கார்த்திகெல்லாம் கையெடுத்து தூக்குறாங்க. ஐஸ்வர்யா கணேஷ் அவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணி நான் இருக்கப்பா நீ வாப்பா, ஏன்னா கோமாளி ஒரு படம் சூப்பர் டூப்பர் படம் கொடுத்து பிரதீபனுடைய ஃபஸ்ட்டு படம் அது சூப்பர் படம். இப்போ ஐஸ்வர்யா கணேஷ் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ ஜெயம் ரவி கொஞ்சம் அப்படி வரும்போது தான் நீங்கள் சொன்னது மாதிரி சரி இனி கோவப்படம் சொல்லி மாலையெல்லாம் சபரிமலை மாலை போட்டு கொஞ்சம் சாஃப்ட் கறந்த மாதிரி அந்த பேட்டிக்கு வருத்தமும் சொன்னார். அந்த பேட்டி எது கொடுத்தா என் பசங்க பார்க்கணுங்கிறது தான் கொடுத்தேன்னு சொன்னார். இப்போ அதனால் ஒரு அப்பாவை வில்லனை மாற்றிட்டான்னு முடி பசங்க மத்தியில். கண்டிப்பாக நீங்கள் அம்மாவும் அவனுடைய பாட்டியும் சொல்கிறதை கேட்டு பசங்க மைண்டில் இப்போ ஜெயம் குடும்பக்காரன், அவன் வில்லன், அவன் பராசக்தியில் பார்க்கும்போது பயமாக இருக்கும்ல, அந்த மாதிரி வில்லன்னு மனசை நினச்சிட்டா. அதுக்கு தான் அந்த வீடியோ விட்டார். பசங்க பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபீல்டில் வரும்போது தான் ஜெயம் ரவி கொஞ்சம் ஆஃபாக வருத்தம் தெரிவிச்சது. பட் மொத்தத்தில் ஜெயம் ரவி இந்த சூழ்நிலைக்கு வந்தது காரணமே அவங்க ஒய்ஃபும் அவங்க மாமியார்ன்ற ஒரு தகவல் தான் வருது. அது புரியுது. பட் சேஃப்டியாக வச்சுருந்து நல்லபடியாக வச்சுருந்தாங்கன்னா படங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்க போகிற பொடிக்கிறது சமாளிக்கிட்டு அந்த படம் உங்களுக்கு தான் தரப்போகிறார். கண்டிப்பாக, அதில் டவுட்டே இல்லை, டவுட்டே கிடையாது. ஆனால் இவ்வளோ பிரச்சனையில் அவர் ஒரு வீடியோ விட்டு கடனாளியாக இருக்கேன்னு சொல்லியும் வாடகை வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறாரு. அதையும் மீறி இவங்க வந்து மாத செலவுக்கு 40 லட்ச ரூபா வேணும்னு சொல்லி ஆர்த்தி வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. 40 லட்சமா? ஏங்க மாதத்துக்கு 40 லட்ச ரூபாய்ங்க ஒரு குடும்பத்துக்கு செலவு வரும். நான் தெரியாமல் கேட்குறேன். அந்த வருத்தப்படாத வாலிபசங்க சொல்லுவாங்க 1 கோடி 1 கோடி நீ பார்த்த 40 லட்சம்னா என்ன சாதாரண விஷயமா? 4 லட்சமே அதிகங்க ஒரு வீட்டுக்கு. இத்தனைக்கும் அவர் சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, அவங்க பணம் பூரா உங்ககிட்ட தான் இருக்குது, ஏடிஎம் கார்டுலேருந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு போது பசங்களை பார்க்க விடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறீங்க, பவுன்சர் வச்சு மிரட்டுறீங்க ரவி அப்படின்னு தகவல் சொல்கிறாரு. அப்போ ஜெயம் ரவி நடுத்தரு வந்தது காரணமே அவங்க மனைவியும் அவங்க அம்மாவும் தான் அப்படிங்கிற தகவல் தானே இப்போ ஜெயம் ரவியே சொல்கிறாரு. கரெக்ட், நாம சொல்லலை, ஜெயம் ரவியே சொல்கிறாரு. புரியுது. அப்போது 40 லட்ச ரூபாங்கும் போது தான் ஜெயம் ரவி இந்த மயக்க வராது குறைய உழுறாரு. 40 லட்சத்துக்கு நான் இங்கே போவேன், அது மாதம் அந்த அப்படிங்கிற 30 நாள் ஓடிடும், செகண்ட்ஸில் ஓடி போயிடும். என்ன வந்தது? ஏன்னா ஒரு கோட்டீஸ்வரனுக்கு 40 லட்சம் தேவைப்படாதுங்க. 100 பேர் வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் 100 பேர் உட்காந்து சாப்பிட்டா கூட மாதம் 40 லட்ச ரூபா செலவு வராது, 5 லட்ச ரூபா கூட வராது. ஸோ கோர்ட்டு சரியான ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. எப்பவுமே நீதி அரசுகள் கரெக்டாக கடவுளுக்கு நிகரானுங்கிறது வந்து இந்த விஷயத்துலையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ அவர் சொன்ன 40 லட்சம்லாம் ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். அது பசங்களை பார்க்கறதுனால நீங்கள் சொல்லக்கூடாது. நிபந்தனைகளின் பேரில் ஒரு பசங்க பண்ணால் அவர் அப்பா, நீ அம்மா, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதனால் பசங்களை பார்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக அவர் பார்த்து தான் தீரணும். அதுவே அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுதானங்க போராடினது, பசங்களை பார்க்க போகிறோம் அப்படின்றது. ஏன்னா நீங்கள் அப்பா வில்லன் ஆக்கிட்டீங்கன்னா கஷ்டமாயிரும்லங்க, மாற்றணும்ல. அப்போ நான் சினிமாவில் தான்டா நான் வில்லன், சினிமாவில் நிஜத்தில் நான் ஹீரோ ஃபோக்கஸ் பண்ண ரவி சொல்லணும் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கோர்ட்டு கொடுத்துருங்க. உண்மையிலேயே கோர்ட்டுடைய தீர்ப்பு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தது. கண்டிப்பாக. பட் 40 லட்சம்லாம் முடியாது, மாதம் 3 லட்சம் தர சொல்லணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. இப்போ 3 லட்சங்கிறது ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை, சமாளிச்சிருவார் ரவி சார் இங்கே யார்ட்டையோ இல்லைன்னா உங்கள்கிட்ட கூட வாங்கி கொடுத்துருவா 3 லட்சம்னு வச்சுங்க. ஸோ அதனால் வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் வந்து அவங்க என்னென்னா அவங்களுடைய மேக்கப் செலவுக்கு போக்குவரத்துக்கு இதுக்கெல்லாம் மாதம் 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணால் அதுக்கு வந்து ஜெயம் ரவி பொறுப்பாக முடியாது. கண்டிப்பாக. அவங்க ஒரு ஃபேமிலி உமன் தான் இல்லையா? ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் தான். கண்டிப்பாக. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சொல்ல இப்போ கடனில் இருக்கார், நிறைய பிரச்சனையில் இருக்கார், வாடகை வீட்டில் இருக்கின்றார், காசு செலவுக்கு இல்லைன்றார், தனியாக இருக்கார். ஒரு மனுஷன் வாழ்கிறதே நிம்மதிக்கு தாங்க வாழ்கிறது. கண்டிப்பாக. நீங்கள் குழந்தைகளை வச்சுட்டு ஆர்த்தி என்ன பெரிய சாதிக்க போகிறாங்க? அம்மா பேச்சை கேட்க வேண்டியது, அது ஓரளவு தான் கேட்கணும். உங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் பேச்சை கேளுங்க, அம்மா பேச்சு ஓரளவு கேளுங்க. பட் வாழ்க்கை இதுதான் உங்களுக்கு. ஸோ ஜெயம் ரவி வந்துட்டு இந்த டைவர்ஸில் வந்து சமாதானமாக 2 பேர் இதுன்னா கொடுத்துருக்காங்க. 2 பேர் வேணான்னு சொன்னால் கோர்ட்டு ஒன்றும் அதெல்லாம் முடியும்னு சொல்ல போகிறது இல்லை, கரெக்ட் பேப்பரை கிழிச்சு போட்டு சேர்த்துக்கிட்டுருவாங்க. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இப்போ ஆர்த்தி அவர்களுக்கு வந்திருக்கு. அதை பயன்படுத்திட்டு ஜெயம் ரவியை கூப்பிட்டு செய்யோ கிளாஸில் ஓடிட்டு இருக்கு. ஈயோ விட்டுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, பசங்களோட நிம்மதியாக வாழலாங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பட் ஒரு சரியான தீர்ப்பு சரியான நேரத்துக்கு வந்திருக்கு ஜெயம் ரவிக்கு. ஆர்த்தி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. ஏங்க ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கட்டிங்கன்னா நியாயம் வரும், 40 லட்ச ரூபா மாதம் செலவுன்னா இது எங்கே போகும்? அநியாயங்க இது. கண்டிப்பாக. மிகப்பெரிய ஒரு டாப் ஹீரோயினே கூட 40 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு ஒன்றும் வேல்யூ கேட்க மாட்டாங்க. மேக்கப் சாமான், லிப்ஸ்டிக்கு, ஹேர் ஸ்ட்ரெச்சர், அது இதுன்னு போகிறதுக்கு ஃபாரின் போகிறதுனா கூட 10 லட்ச ரூபாய் ஆக போகிறது. ஸோ அதனால் ஒரு சரியான தீர்ப்பாக நான் பார்க்குறேன். ஜெயம் ரவி இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது.
சூப்பருங்கண்ணா, ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி பேசியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை சந்திப்போம்னா. நன்றி, வணக்கம்.